மேச ராசி மேச லக்கணத்துக்கு ராஜயோகம் தரும் திசை எது? ராஜயோகாதிபதி யார்? அவர் என்ன தருவார்? எப்போது தருவார்? எந்தெந்த இடத்துல இருந்தா யாரு கூட சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகளை தருவார்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ராஜயோகாதிபதி திசைனா என்ன? லக்கணாதிபதி ராசியாதிபதிக்கு இணையா அல்லது அவர்களை விட ஒரு படி மேலா அதிகமான நன்மைகளையும் அதிகமான யோகங்களையும் அள்ளி தர்ற திசைக்கு பேரு தாங்க ராஜயோகம் தரும் திசை. அப்ப ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் யாரு? ஒரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2 சுப ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருவார். அவர் தான் அந்த ராசி லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி. அப்படின்னா மேச லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி யாரு? இங்க தாங்க ஒரு சிக்கலே. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியா வருவார்னு சொன்னோம் இல்லையா? 4, 7, 10, 5, 9ங்கிறது திரிகோணம். ஆனா மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி சந்திரனாகவும் 5ஆம் அதிபதி சூரியனாகவும் வர்றாருங்க. அப்ப இங்க ஒரு ராஜயோகாதிபதினு சொல்ல முடியாது. இங்க இருவர் சேர்ந்துதான் ஒரு ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள், சூரியனும் சந்திரனும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் 2 வேறு வேறு கிரகங்கள்னு சொன்னாலும் கூட அவர்கள் இருவருமே மூல ஒளி கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரே கிரகமாக கருதப்பட வேண்டியவர்கள் தான் மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களுடைய திசைகளும் அடுத்தடுத்து வரும். சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், அதுக்கடுத்து மொத்தம் 16 வருஷம். சரி, 2 ஆதிபத்தியத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் தானே ராஜயோகாதிபதி கிரகம்னு சொன்னீங்க. இங்க ஒரு ஆதிபத்தியத்துக்கு ஒரு கிரகம், இன்னொரு ஆதிபத்தியத்துக்கு இன்னொரு கிரகம் வருது அப்படின்னு கேட்டா, ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவரு சுப ஆதிபத்தியத்தை கொண்டவராக இருக்கணும். அந்த அடிப்படையில 4ஆம் பாவகம் ஒரு சுப ஆதிபத்தியம், 5ஆம் பாவகம் ஒரு சுப ஆதிபத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில இருவருமே ராஜயோகாதிபதிகள் மட்டும்தான். ஏன்னா இவர்களுக்கு இன்னொரு வீடு கிடையாது, ஒரு ஆதிபத்திய கிரகங்கள். அப்ப 9ஆம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் கேட்டீங்கன்னா, அவர் 12ஆம் பாவகமாகிய பாவஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால, மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால அவர் இந்த ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்தை இழக்கிறாருங்க மேச லக்கணத்துக்கு. ஆனா அவரும் லக்கண யோகர் தான், குரு பகவானும். சரி, இந்த சூரியனும் சந்திரர்களும் என்ன தருவார்கள் மேசராசி மேச லக்கணத்துக்கு? பொதுவாகவே சூரியன் ஒரு அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், பதவி, தலைமை பண்பு, உயர் பதவி, அதிகாரம் ஆகியவற்றை, மின்சாரம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அதே மாதிரி சந்திரன் தாய்மைத்துவம், நீர், காய்கறி, பழங்கள், அதிகமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள், விரைவில் பால், சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால இந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிகமான யோகங்களை கொடுப்பார்கள். அதோட 4, 5ஆம் பாவகங்களுக்கு அதிபதியாகவும் வர்றாரு. 4ஆம் பாவகம் தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி, வாகனம், வீடு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அதே மாதிரி 5ஆம் பாவகம் குழந்தை, அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம், நல்ல ஒரு மனது, காதல் ஆகிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுப ஆதிபத்தியமா வருது 5ஆம் ஸ்தானம். அதனால மேலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே அவர்கள் நன்மையை தருவார்கள். சரி, எப்போ தருவாங்க? அவர்களுடைய திசையிலையோ அல்லது அவர்களுடைய புத்திகள்லையோ தான் கொடுப்பாங்க. பொதுவாக இந்த கிரகங்கள் நன்றாக இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு அவருடைய பண்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் கூட அவருடைய திசையில தான் அது மிக அதிகமாக மேம்பட்டு கிடைக்கும். சூரியனுடைய திசையில அதிகாரம், அந்தஸ்து ஆகியவை அவருடைய காரகத்துவங்களாக கிடைச்சாலும் 5ஆம் பாவகாதிபதின்ற அடிப்படையில குழந்தை, அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம் இது போன்ற நல்ல விஷயங்களை அதிகமாக கொடுப்பார். 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் தாயார், நீர், திரவத்தினாலான பொருட்கள் ஆகியவற்றை கொடுக்கிற அவரே இந்த கல்வி, நல்ல வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய 4ஆம் அதிபதியாக வரனால அவற்றையும் சேர்த்து கொடுப்பார் அவருடைய திசையில. அதே மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் சந்திரனுடைய புத்திகள் வரும்போதும் இவைகள் அதிகமாக கிடைக்கும். சரி, எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு? இப்ப மேசத்திலேயே 1ஆம் பாவகமாகிய மேசத்திலேயே இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே இவர்கள் கொடுப்பாருங்க. ஏன்னா சூரியன் இந்த இடத்துல உச்சமாவார், சந்திரன் நட்பு நிலைமையில இருப்பார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாங்க. 2ஆம் பாவத்துல ரிஷபத்துல வரும்போது சந்திரன் உச்சம் ஆயிடுவார். சூரியன் ஒரு சுக்கிரனுடைய வீடுன்றனால கொஞ்சம் சுபத்துவமாகவே இருப்பார். அதனால அங்கேயும் நல்ல பலன்களையே தருவார்கள். 4ஆம் பாவகமாகிய கடகத்துல வரும்போது சந்திரன் ஆட்சி ஆகிடுவார், கூடவே திக்பலத்தையும் சேர்த்து பெறுவார். அதனால நல்ல பலன்களையே சந்திரன் கொடுப்பார். அவருடைய வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஆகியவற்றில் நல்ல ஒரு மேன்மைகளை கொடுப்பார். அடுத்ததாக 5ஆம் பாவத்துல சூரியன் அமரும் போது நல்ல ஒரு புத்திர பாக்கியம், ஆண் குழந்தைகளை அதிகமாக கொடுப்பார். சூரியன் ஒரு ஆண் கிரகம் இல்லையா? அதனால நல்ல ஆண் குழந்தைகளை கொடுப்பார். நல்ல ஒரு அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றை கொடுப்பார். நல்ல ஒரு தந்தையை கொடுப்பார். எல்லாம் 5ஆம் பாவத்துல இருக்கும்போது கொடுப்பாரு. 9ஆம் பாவகமாகிய தனுசு வீட்டுல இவர்கள் சூரிய சந்திரர்கள் அமரும் போது குருவின் வீடு நட்பு வீடுன்றனால அங்கேயும் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். அடுத்ததாக 10ஆம் பாவகம் 11ஆம் பாவமாகிய மகரத்திலும் கும்பத்திலும் வரும்போது இவர்கள் நேராக கடகத்தையும் சிம்மத்தையும் பார்ப்பார்கள். அப்படிங்கிறதன் அடிப்படையில தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய இந்த கிரகங்கள் ராஜயோகாதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க. எங்க இருந்தா சரியில்லாத பலன்கள்? இந்த ராஜயோகாதிபதி கிரகங்கள் வலுவோட இருக்கணும் இல்லையா? அப்பதான் அதிகமான நன்மைகளை கொடுப்பார்கள். அவர்கள்
துலாத்துல வந்து சூரியன் நீச்சமாகவும் விருச்சகத்துல வந்து சந்திரன் நீச்சமாகவும் ஆவாருங்க. அதனால இங்க இருக்கும்போது அதிகமான நன்மைகளை தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. 12ஆம் பாவத்துல போய் மறையிறது, 8ஆம் பாவத்துல வந்து மறையிறது, இது மாதிரி சூழ்நிலைகள்ல கொஞ்சம் பலன்கள் குறையும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கம்மியா கிடைக்கும் அவர்களுடைய தசா புத்திகள்ல. சரி, யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகளை தருவார்கள்? சுபர்களோட சேர்ந்திருக்கும் போது இவர்கள் நன்மைகளை பெருக்கி தருவார்கள். சூரியன் வந்து குருவுடைய பார்வையில இருக்கும்போது, சுக்கிரனுடைய இணைவுல தனி புதனோட சேர்ந்திருக்கும் போது இது மாதிரி சூழ்நிலைகள் அதிகமான நன்மைகளையும், பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் சந்திரன் வந்து அதிகமான நன்மைகளையும் கொடுப்பாருங்க. இவர்கள் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அதிகமான நற்பலன்களை கொடுப்பார்கள். சந்திரன் மேச லக்கணத்தின் அதிபதியாகிய செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்திலையும் குருவோடைய சேர்ந்து குருமங்கல யோகத்திலையும் இருக்கும்போது அதிகமான நன்மைகளை செய்வார்கள். வண்டி, வீடு, வாகனம் ஆகியவற்றில் அதிகமான யோகங்களை கொடுப்பார்கள். செவ்வாய் வந்து ஒரு பூமிக்காரகன்றனால அதிகமான நிலபுலங்கள் இவர்களுக்கு இருக்கும். விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனோட சேரும்போது அதிகமான வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை கொடுப்பாங்க. புதனுடைய சேரும்போது கல்வியை மேம்படுத்தி கொடுப்பார்கள். புதன் கல்விக்காரகன் இல்லையா? சரி, யாரோட சேர்ந்தா அதிகமான நற்பலன்கள் இருக்காது? பொதுவா சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேதுக்கள் எதிரி. அதனால ராகு கேதுக்களோட சேரும்போது பெரிய அளவுல நன்மைகளை தரமாட்டாங்கங்க. அது மாதிரி சனியோடைய பார்வையிலேயோ சனியோடைய இணைவிலேயோ இருக்கும்போது தன்னுடைய நல்ல பலன்களை செய்ய முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால அவர்கள் தரக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறைவுபடும். மொத்தத்துல நம்ம சொன்ன அந்த சுபஸ்தானங்களாகிய 4, 5, 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் ஆகிய நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும்போது இவர்கள் அதிகமான நன்மைகளையும், மறைவு ஸ்தானங்கள் அல்லது பகை ஸ்தானங்கள்ல இருக்கும்போது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது குறைவான பலன்களையும் அவருடைய திசையில கொடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு நிலையிலும் ராஜயோகாதிபதி கிரகங்களாகிய மேச ராசி, மேச லக்கணத்துக்கு இந்த சூரியனும் சந்திரனும் சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் பெரிய அளவுல கெடுபலன்களை செய்ய மாட்டாங்கங்க. ஏன்னா அவர்கள் பாவ ஆதிபத்தியங்களை பெறவில்லை. அதனாலதான் அவர்கள் ராஜயோகாதிபதி கிரகங்களாக வர்றாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய திசையாக இந்த சந்திர திசையும் சூரிய திசையும் அவர்களுக்கு அமையுங்க. குரு பகவானும் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ற மாதிரி 9ஆம் பாவத்திலேயே இருப்பது, அல்லது 3ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பது, 5ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பது, அல்லது ராசியிலேயே மேசத்திலேயே வந்து அமர்ந்து அங்கிருந்து 9ஆம் பாவத்தை பார்ப்பதுன்ற அடிப்படையில அவர் நல்ல சுபஸ்தானம் ஆகிய இந்த திரிகோண பாவம் ஆகிய 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவக பலனையே அதிகமாக கொடுப்பார். அதனால குருவுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.